Hello everyone, welcome to my channel. இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா ஒயர் பேக் வந்து பின்னுறது எப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஒயர் பேக்கில் அடி போடுறது எப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ரெண்டு ரோல் ஒயரில் தான் இப்போ வந்து பேக் பின்ன போகிறோம். 2 கலர் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து சாதா ஒயர் கூட கிளாஸ் ஒயர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் டபுள் கலர் ஒயர் 2 கலர் டிஃப்ரெண்ட் கலரில் எடுத்திருக்கேன். ஒயர் பேக் வந்து அடி பின்னுமா, இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதில் வந்து சொல்லியிருக்க ஸ்டெப்ஸையும் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களும் வந்து ஈஸியாக ஒயர் பேக் வந்து அடி பின்னிடலாம். நம்ம வந்து நார்மல் ஒயர் தான் வந்து பின்ன போகிறோம் ஒயர் பேக் வந்து. அதனால் வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம். 2 ரோல் பேக்குங்கிறதுனால நான் ஒரு 5.5 அடிக்கு வந்து கட் பண்ண போகிறேன் 2 ஒயரையும். ரெடிக்கு வந்து மெஷர் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். முதல்ல வந்து நம்ம கீழே வந்து டோட்டலாக வந்து 26 வந்து ஒயர் கட் பண்ணிக்க போகிறோம். இப்போ 2 கலர் இருக்கிறதுனால நம்ம வந்து 2 கலரையும் வந்து ஈக்குவலாக டிவைட் பண்ணி 26 வந்து எடுத்துக்க போகிறோம். இதில் 13 இதில் 13 ஒயரை வந்து 5.5 அடிக்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் ஆரஞ்சு கலர் வந்து ஒயர் எடுத்திருக்கேன். இந்த ஒயரை வந்து ரன்னிங் ஒயர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம வந்து டோட்டலாக 26 வந்து ஒயர் கட் பண்ணி வச்சுருக்கோமா, அந்த ஒயரை வந்து இப்போ இந்த ஒயரோட பின்ன போகிறோம். எப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கட் பண்ணி வச்சுருக்க ப்ளூ கலர் ஒயர் எடுத்திருக்கேன். இந்த ஒயரை வந்து ஃபஸ்ட்டு வந்து 2ஆக மடக்கிக்கலாம். இப்படி வந்து ஈக்குவலாக மடக்கிக்கிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ரன்னிங் ஒயர் எடுத்துக்க போகிறோம். ரன்னிங் ஒயர் வந்து நான் வந்து ஆரஞ்சு கலர் ஒயர் ஃபஸ்ட்டு எடுத்திருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வந்து ஈக்குவலாக மடித்து வச்சுருக்கோமா, இந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு ரன்னிங் ஒயரை நம்ம எடுத்துக்க போகிறோம். மடித்து வச்சதில் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, மடிச்சுட்டு ஒயர் பேக் வந்து பின்னுற மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு இது மடிச்சுக்கிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ப்ளூ கலர் ஒயரை வந்து நம்ம ஃபஸ்ட்டு மடித்து வச்சுருக்கோம். இந்த ப்ளூ கலர் ஒயரை வந்து இதுக்கு மேலே விட்டு ஆரஞ்சு கலர் ஒயரை வந்து இந்த ப்ளூ கலர் ஒயருக்கு மேலே போட்டுறோம். அதுக்கப்புறமா ப்ளூ கலர் ஒயரோட அடி ஒயரை வந்து இழுத்துட்டு இந்த ஹோல்குள்ளே வந்து இந்த ப்ளூ கலர் ஒயரை வந்து உள்ளே விட்டுறோம். உள்ளே விட்டுட்டு இப்போ டைட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இப்படி தான் அடி போடணும். இந்த ஒயர் வந்து எப்படி பின்னுறதுங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. சப்போஸ் தெரியலனா, நான் ஏற்கனவே வந்து எப்படி பேசிக்காக வந்து ஒயர் பின்னணுங்கிறதுக்கு பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவை டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அதை போய் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு சிங்கிள் நாட் போட்டோம். இப்போ வந்து ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். இப்போ இதுதான் நம்மளோட ரன்னிங் ஒயர். ஆரஞ்சு ஒயர் தான் ரன்னிங் ஒயர். இந்த ஒயர் வந்து நம்ம கட் பண்ண ஒயர். இந்த 2 ஒயரும் வந்து நம்ம கட் பண்ண ஒயர். இப்போ இப்படி தான் நம்ம வந்து 26 ஒயரே வந்து பின்னிட்டு போக போகிறோம். நான் வந்து ப்ளூ கலர் ஒயரை வந்து 6 ஒயர் வந்து இப்போ வைக்க போகிறேன். இப்போ ஒரு ஒயர் வச்சிட்டோம். இன்னும் 5 ஒயர் வந்து இதே மாதிரி நம்ம பின்ன போகிறோம். அதே மாதிரி 2ஆக மடிச்சிடலாம். ஈக்குவலாக மடித்தாச்சு. இப்போ ஆரஞ்சு ஒயர் தான் நம்ம ரன்னிங் ஒயரு. இந்த ஒயரில் இப்படி மடிச்சுட்டு இதுக்கு மேலே வச்சு, ரொம்ப ஈஸி தான். நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக பேக் பின்னலாம். எப்பயும் போல் ஒயர் பேக் பின்னுற மாதிரி பின்னிடலாம்.
இந்த 2 ஒயரும் வந்து ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து பின்னும்போதே கொஞ்சம் டைட்டாக போட்டுக்கோங்க. ஏன்னா பேக் வந்து அப்புறம் லூஸாக தெரியும். அதனால் பின்னும்போதே கரெக்டாக டைட்டாக பின்னிக்கணும். இதே மாதிரியே ப்ளூ கலர் ஒயர் வந்து இன்னும் 4 ஒயர் வந்து நம்ம பின்ன போகிறோம். ப்ளூ கலர் ஒயர் வந்து நம்ம வந்து 6 ஒயர் வந்து பின்னிட்டோம். இதே மாதிரி ஆரஞ்சு கலர் ஒயரையும் 6 ஒயர் வந்து பின்னிக்கலாம். மடிச்சுட்டு இதே மாதிரி மீதி இருக்க 5 ஒயரையும் வந்து பின்னிடலாம். நம்ம வந்து 6 ஒயர் வந்து ஆரஞ்சு கலர் ஒயர் வந்து இப்போ பின்னிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா சென்டரில் வந்து 2 ப்ளூ கலர் ஒயர் வந்து பின்ன போகிறோம். அதுக்கப்புறம் மறுபடியும் ஆரஞ்சு கலர் ஒயர் 6, அதுக்கப்புறம் ப்ளூ கலர் ஒயர் 6 வச்சிட்டோம்னா இந்த ஃபஸ்ட் லைன் வந்து நம்மளுக்கு வந்து ஃபுல்லாகிடும். ப்ளூ கலர் ஒயரை வந்து இப்போ பின்னிடலாம். ப்ளூ கலர் ஒயர் 2 ஒயர் வந்து பின்னிட்டோம். இப்போ மறுபடியும் வந்து ஆரஞ்சு கலர் ஒயர் 6, ப்ளூ கலர் ஒயர் 6 பின்ன போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஆரஞ்சு கலர் ஒயர் 6 பின்னிடலாம். ஆரஞ்சு கலர் ஒயர் வந்து 6 ஒயர் வந்து இப்போ பின்னிட்டோம். இப்போ அடுத்து மீதி இருக்க 6 ப்ளூ கலர் ஒயர் வந்து பின்னிடலாம். நம்ம வந்து ப்ளூ கலர் ஒயரையும் வந்து பின்னிட்டோம். டோட்டலாக வந்து நம்ம 26 ஒயர் வந்து இப்போ வந்து பின்னியாச்சு. ஃபஸ்ட்டு 6 வந்து ப்ளூ, அப்புறம் நெக்ஸ்ட்டு 6 வந்து ஆரஞ்சு எடுத்திருக்கேன். சென்டரில் 2 ப்ளூ போட்டிருக்கேன். அப்புறம் நெக்ஸ்ட்டு 6 வந்து ஆரஞ்சு, அப்புறம் அடுத்த 6 வந்து ப்ளூ போட்டாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா லாஸ்ட்டு ஒயர் ரன்னிங் ஒயர், இந்த ஆரஞ்சு கலர் ரன்னிங் ஒயரோட லாஸ்ட் ஒயரை நம்ம பின்னியிருக்கோம்ல ஈக்குவலாக வந்திருக்க இந்த அளவுக்கு வந்து நம்ம இப்போ வந்து கட் பண்ணிக்க போகிறோம். ஓகே, கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து இதே மாதிரி ஒரு லைன் வந்து ஃபுல்லாக பின்னிட்டோம். இதே மாதிரி நம்ம வந்து இன்னும் 10 லைன் பின்னணும். நான் வந்து டோட்டலாக வந்து 11 லைன், அடியில் வந்து 11 லைன் வந்து எடுத்திருக்கேன். அப்போ தான் கொஞ்சம் வந்து பேக் கொஞ்சம் அகலமாக இருக்கும். நம்ம ஏதாவது பொருள் வைக்கிறனாலும் நம்மளுக்கு வந்து தாராளமாக நல்லா இடம் இருக்கும். அதனால் நான் வந்து 11 லைன் எடுத்திருக்கேன். இதே மாதிரியே இன்னும் 10 லைன் பின்னணும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த பக்கமும் பின்னணும், இந்த பக்கமும் பின்னணும், 2 பக்கமும். நான் வந்து சென்டரில் டிஃப்ரென்ஸ் தெரியணுங்கிறதுக்காக ஆரஞ்சு கலர் எடுத்திருக்கேன். இந்த வீடியோவோட கண்டினியூ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். அடி போடுறதுங்கிறது ஃபுல்லாக வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துடலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணுங்கள். லைக், ஷேர் அண்ட் கமெண்ட்டும் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.